என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாசம் என்ற தலைப்பில் இந்த லெந்து நாட்களில் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மோடு இடைப்பட்டு வருகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. பாருங்க, இங்கு கொர்நேலியுவை குறித்து நம்ம படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 100க்கு அதிபதி, செசரியா பட்டணத்தில் இருந்த ஒரு மனிதன், இத்தாலியா என்ற பட்டாளத்தில் இருந்த ஒரு மனிதன். இந்த மனிதன் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன். இந்த கொர்நேலியினிடத்தில் 2 காரியத்தை நம்ம கண்டு கொள்ளலாம். ஒன்று, அவன் அங்கே உலக பிரகாரமாகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு திறமை மிக்க ஒரு மனிதனாக வாழ்ந்தான். அதே நேரத்தில் அந்த 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்க, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள். ஸோ இப்போ தேவதூதன் கொர்நேலியுவை இப்போ கொர்நேலியு கிட்ட பேசி பேதுருவை அழைக்கும்படியாக ஆண்டவர் அங்கே அவரை ஏவுகிறார். அப்போ தான் பேதுருவுடைய தரிசனத்தில் ஆண்டவர் நீ யாரும் புறஜாதிகளை தள்ளாதன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க, பேதுரு இப்பொழுது கொர்நேலியுவை சந்திக்கிறார். அப்போ கொர்நேலியு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்தேன். கொர்நேலியு பாருங்க, இவன் ஒரு உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, இப்படி உபவாசிக்கிற ஒரு தேவ மனுஷன் அவன் நல்ல ஒரு தரிசனத்தை பெற்றான். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு தானியேல் புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானிக்கும் போது சொல்லிருக்கிறேன், உபவாச ஜெபம் நமக்கு தரிசனங்களை கொண்டு வரும். பாருங்க, பாவத்துக்காக உபவாசிக்கிறது, தேசத்துக்காக உபவாசிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையை அடைவதற்கும் உபவாசம் ரொம்ப அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மேன்மையான நிலையை அடைவதற்கும் உபவாசம் இன்றியமையாதது. எனவே ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க வெறும் பாவத்துக்காக பாவம் செஞ்சிட்டேன் பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஃபாஸ்டிங் இருக்கிறது அல்ல. அது ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமானது. அதோடு கூட நிறுத்திடாதீங்க. நம்ம ஃபாஸ்டிங் இருக்க தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுப்பார். இந்த கொர்நேலியு தரிசனம் பெற்ற கொர்நேலியு. அது மாத்திரமல்ல, 2வது, இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற இந்த கொர்நேலியுனுடைய 2வது அனுபவம், இவர் நற்சாட்சி பெற்ற கொர்நேலியு. தேவனால் நற்சாட்சி பெற்றான். அதனால தான் இந்த 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 கட்டளைகளையும் 3 அந்த தேவனுடைய ஆலோசனைகளையும் கொர்நேலியு நிறைவேற்றதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் ஜெபி, நீ உபவாசம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் உபவாசி, நீ தான தர்மம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் நீ தான தர்மம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாக பதில் அளிப்பார். ஜெபத்திற்கும் வெளியரங்கமான பதில் உண்டு, உபவாசத்திற்கும் வெளியரங்கமான பதில் உண்டு, தான தர்மங்களுக்கும் வெளியரங்கமான பதில் உண்டு. அதை தான் இங்கே கொர்நேலியு செய்கிறார். பாருங்க, 30ஆம் வசனத்தில் கொர்நேலியு அங்கே உபவாசிக்கிறார். 31வது வசனத்தில் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறார் இல்லையா தூதன், அப்படின்னா இவர் ஜெபிக்கிறார். அதே 31ஆம் வசனத்தில் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டதுன்னு சொல்கிறாரே, அப்போ தான தர்மமும் செய்கிறார். இந்த 3மே கொர்நேலியு அந்தரங்கத்தில் செய்ததுனால வெளியரங்கமாக தேவன் அவருக்கு பலன் கொடுக்கிறார். உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்களை எல்லாம் நான் நினைத்தருளினேன், உன்னுடைய உபவாசத்து நிமித்தமாக தான் உன் கண்கள் திறந்ததுனால தான் நீ தரிசனங்களை காண்கிறாய். அப்போ தேவன் அந்த கொர்நேலியினுடைய அந்தரங்க ஜபத்திற்கும் தான தர்மத்துக்கும் உபவாசத்திற்கும் வெளியரங்கமான நற்சாட்சியை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது உலக ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தேவ சமூகத்தில் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டால் போதும். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஸோ தரிசனம் பெற்றான், நற்சாட்சி பெற்றான்,
மூன்றாவது அதே 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், தேவ வல்லமையை பெற்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபாஸ்டிங் இருக்க இருக்க தேவன் அவருடையவர்களை வல்லமையினால் நிரப்புகிறார். பாருங்கள், 2 விஷயத்தை நீங்கள் குறித்து கொள்ளணும். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கும் பொழுது நம்முடைய சுபாவங்கள், உள்ளான மனிதன் அங்கே மாற்றப்படுவான். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே உண்டாகும், நம்ம வாழ்க்கை மாறும். பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் வந்து தங்கும் பொழுது, அவருடைய வல்லமை நம் மேலே வந்து தங்கும் பொழுது, நாம் நம் மூலமாக பிறர் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நம்மை பயன்படுத்துவார் என்பதை அறிந்து கொள்ளணும். தேவன் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை எப்போதும் கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் வல்லமையை மேலே தங்கி இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் அநேக தீர்க்கதரிசிகளை அவர்களுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது என்று சொல்வார்கள். தேவனுடைய கரம் எதை குறிக்கிறது? அவருடைய வல்லமையை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்து தேவ சமூகத்தில் கிட்டி சேர்றோமோ அவ்வளவு தேவன் வல்லமையை தருவார், வெளியரங்கமான நற்சாட்சிகளை நமக்கு தருவார். அதோடு கூட இல்லை, நம்ம ஃபாஸ்டிங் நிமித்தம் நம்முடைய கண்களை திறந்து தரிசனங்களையும் காணும்படி செய்வார். ஆனால் அந்த கிருபைகளை உங்களுக்கும் தந்தருள்வாராக. இன்னைக்குரிய நம்முடைய மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்ணுங்க. ஆரம்பத்தில் மனப்பாடம் பண்ண நிறைய பேர் கொஞ்சம் போக போக மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இடம் கொடுக்காதீங்க. 365 வசனம் ஒரு வருஷத்தில் நம்ம படித்து ஆகணும். எனவே கொஞ்சம் நீங்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், படிக்க ஆரம்பிங்க. உங்களால் படிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. எனவே இன்றைக்கி திரும்ப ஆரம்பிங்க. அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படியே தேவன் நம்மையும் பயன்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உபவாசத்தில் ஆண்டவரே கொர்நேலியினுடைய கண்களை திறந்து தரிசனம் காணச் செய்தீர். ஆண்டவரே, அந்தரங்கத்தில் எடுத்த அந்த ஃபாஸ்டிங்க்கும் தான தர்மத்துக்கும் ஜபத்துக்கும் வெளியரங்கமான நற்சாட்சிகளை தந்தீர். ஆண்டவரே, கொர்நேலியுவுக்கு வல்லமையை தந்தீர். அதே தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் அலங்கரிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நேர் பலப்படுத்தும், சகாயம் செய்யும். உம்முடைய கிருபையின் கரத்தில் தமது பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.